இன்றைக்கி வெந்தயக்களி தான் செய்ய போகிறோம். இந்த வெந்தயக்களிக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் அரிசி, 50 உளுந்து, 100 வெந்தயம். வெந்தயம் வந்து அதிகமாக தான் சேர்க்கணும். அப்போனா தான் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயக்களி அப்படிங்கிறது தெரியும். உளுந்து அதிகமாக சேர்த்துட்டு வெந்தயம் வந்து கம்மி பண்ணிட்டோம்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும். இப்போ அதை நல்லா தண்ணி ஊற்றிட்டு கழுவிடணும். 2, 3 தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறணும். இது நல்லா ஊறிடுச்சு. ஆட்டு உரல் இருந்தால் போட்டு ஆட்டலாம். ஆட்டு உரல் இல்லாதவங்க நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா வலுவலுன்னு மையாக அரைச்சிடணும். ஆட்டு உரலில் போட்டு ஆட்டினோம்னா மாவு வந்து நல்லா பொங்கி வரும். பொங்கி வரும்போது நம்ம கிண்டி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பஞ்சாக இருக்கும். சாப்பிட்றதே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாதவங்க என்ன செய்கிறது, மிக்சியில் தானே போட்டு அரைக்கணும், அதனால மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. கிரைண்டரில் வந்து கொஞ்சமாக போட்டதுனால கிரைண்டரில் போடலை, நாங்கள் மிக்சியிலே போட்டு அரைச்சி எடுத்துட்டோம். அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே இந்த வெந்தயக்களியில் வந்து இனிப்புக்காக எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. உப்பு மட்டும் சேர்த்து கிண்டிட்டு கருப்பட்டி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக மண்டவெல்லத்தையும் மாவோடையே சேர்த்து போட்டு கிண்டிட்டோம். எங்கள் சிவனியாக்கா அப்படி கிண்டுனா தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால மண்டவெல்லத்தையும் சேர்த்து போட்டு கிண்டிட்டு நல்லா அந்த இறக்க போகிற நேரத்தில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டணும். மிச்சம் உள்ள எண்ணெயை வந்து நம்ம சாப்பிடும்போது ஊற்றி சாப்பிட்டு வரலாம். இப்போ இது நல்லா அந்த மண்டவெல்லம் பூரா நல்லா கரையணும், ஒன்று சொன்னாப்பில் கரைஞ்சி வரணும். இப்போ இந்த களி வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம லைட்டாக தண்ணியை களியை தொட்டு பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.